أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم ربي يسر ولا تعسر. ربي تمم بالخير والسعادة. وما توفيقي إلا بالله عليه توكلت وهو رب العرش العظيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا حبيبنا شفيعنا مولانا محمد المرتضى صلى الله عليه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه. صدق الله العلي العظيم. وقال رسولنا حبيبنا شفيعنا وقدوتنا وأسوتنا سيدنا مولانا محمد رسول الله صلى الله عليه وسلم: المرء مع من أحب. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவில்லா கருணையும் நிகரில்லா கிருபையும் கொண்டு ரப்புல் ஆலமீனை போற்றி புகழ்ந்து துதிபாடியவனாக அவன் தூதர் கண்மணி நாயகம் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதிலும் பாக்கியமும் பரிசுத்தமும் நிறைந்த அவர்களின் குடும்பத்தினர்கள், அருமை நிறைந்த அஸ்ஹாபுகள், அவுதாதுகள், இறுதி நாள் வரை வருகின்ற அனைத்து நன்மக்கள், சாலிஹீன்கள், மஷாயிஹ்மார்கள், வலிமார்கள் அனைவரின் மீதிலும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் கருணையும் ரஹ்மத்தும் ராஹத்தும் என்றென்றும் நின்று நிறைவாக நிலவட்டுமாக என்ற துஆ பிரார்த்தனையோடு இறை இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய உம்மத்துமார்களே, எல்லா செயற்பாடுகளிலும் எல்லா நிலைமைகளிலும் எல்லா நேரங்களிலும் படைத்தோனை பயந்து கொள்ளுங்கள், அஞ்சிக் கொள்ளுங்கள். தக்வாவோடும் இறை அச்சத்தோடும் இறை விசுவாசத்தோடும் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை அமைத்துக் கொள்ளுங்கள் என்பதனை தக்வாவை கொண்டு வசியத்தையும் நசீஹத்தையும் முதலாவதாக எனக்கும் என் குடும்பத்தினர்களுக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினர்களுக்கும் வசியத்து செய்தவனாக வாழும் காலமெல்லாம் எம் குற்றம் குறைகள் பாவங்கள் தவறுகள் தப்புகளையெல்லாம் மறைத்து மன்னித்து நோய் நொம்பலங்கள் கஷ்டங்கள் கவலைகள் சஞ்சலங்கள் பலாய் முசீபத்துகள் கண்ணூறுகள் நாவூர்கள் இல்லாத நிம்மதியும் பரிசுத்தமுமான வாழ்வை அர்ஹமுர் ராஹிமீன் எமக்கும் எம்மை சார்ந்தோருக்கும் தந்தருள்வானாக. அத்தனை பலாய் முசீபாத்துகளை விட்டும் பாதுகாப்பானாக. மருத்துவமனை செலவீனங்களை விட்டும் பாதுகாப்பானாக. திடீர் ஆபத்துகளை விட்டும் பாதுகாப்பானாக. பயங்கரமான நோய் நொம்பலங்கள் கெடுதிகளில் இருந்து அல்லாஹ் எம் எல்லோரையும் பாதுகாப்பானாக. குறிப்பாக புற்றுநோய் போன்ற பயங்கரமான நோய்களில் இருந்து இந்த ஊரையும் இந்த ஊர் மக்களையும் முழு உலக சமூக மக்களையும் அல்லாஹு தஆலா பாதுகாத்து அருள் புரிவானாக. யாரெல்லாம் புற்றுநோயாலும் பயங்கரமான நோய்களினாலும் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு ரப்புல் ஆலமீன் ஷிஃபாவையும் ஆரோக்கியத்தையும் கொடுப்பானாக. இந்த கால நிலையை மாற்றி அமைத்து அர்ஹமுர் ராஹிமீன் மழையை இந்த இலங்கை பூராகவும் பொழிவிக்க செய்வானாக. நாங்கள் செய்கின்ற அத்துணை இபாதாக்களையும் கபூல் செய்வானாக. பிஹக்கி சையதினா மௌலானா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாக்கியமான பரிசுத்தமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய உம்மத்துமார்களே, ஒரு உன்னதம் நிறைந்த ஒரு ஹுத்பாவினுடைய வழியாக நான் உங்களை மறுபடியும் சந்திப்பதை இட்டு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. அல்ஹம்துலில்லாஹ். அருமையான பெருமக்களே, ஒரு மனிதனினுடைய இம்மை மறுமையினுடைய வாழ்வின் வெற்றியின் ரகசியத்தை, வாழ்வின் வெற்றியில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய மிக பெரும் இரு காரணிகளாக இருப்பது அவன் சேர்ந்திருக்கக்கூடிய தோழமையும் அவனை சுற்றியுள்ள சுற்றுப்புற சூழலும் என்று பெருமக்கள் சொல்வார்கள். சொல்லப்போனால் ஒரு மனிதனை இந்த உலகத்திலே உத்தமனாக மாற்றுவதும் உதவாக்கரையாக மாற்றுவதும் அவன் சேர்ந்திருக்கக்கூடிய தோழமையில் சுஹபத்தில் இருக்கின்றது என்பதனை பெருமக்கள் சொல்வார்கள். நல்லோர்களோடு நல்ல மனிதர்களோடு ஒரு மனிதன் சேர்ந்து பயணிக்கும் பொழுது
நல்லோர்களுடைய சுஹபத்தை, நன்மக்களினுடைய நட்பு ஒழுக்கத்தை, நன்மக்களினுடைய வாழ்வை பின்பற்றியவன் வாழும் பொழுது அவன் வாழ்க்கை இம்மையிலும் மறுமையிலும் பரிசுத்தமானதாக மாறும் என்பதனை நாங்கள் குர்ஆன் ஹதீஸ்களின் வழியாக பார்க்கின்றோம். அருமை நிறைந்த பெருமக்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுவான். அருமையானவர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ வ கூனு மஅஸ்ஸாதிகீன், ஈமான் கொண்ட விசுவாசிகளே, ஈமான் கண்ட என்னுடைய அடியார்களே, என்னை பயந்து கொள்ளுங்கள், அஞ்சிக் கொள்ளுங்கள். வ கூனு மஅஸ்ஸாதிகீன், நல்லோர்களோடு நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். நல்ல மக்களோடு, சாலிஹீன்களோடு, முத்தகீன்களோடு, சித்திகீன்களோடு, நல்லவர்களோடு நீங்கள் வாழ்க்கையில் இணைந்து பயணியுங்கள் என்பதை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுவான். அருமையானவர்களே, சிறந்த மனிதனோடு ஒரு மனிதன் வாழ்க்கையை கடந்து செல்லக்கூடிய சந்தர்ப்பத்திலே அவன் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை பரக்கத்துகளின் வாயில்களும் மிக விசேடமானதாக இருக்கும் என்பதனை நாங்கள் குர்ஆன் ஹதீஸ்களின் வழியாக பார்க்கின்றோம். அருமையானவர்களே, ஒரு மனிதனுக்கு நல்லோர்களினுடைய தொடர்பு கிடைப்பது என்பது, நல்ல மக்களினுடைய அந்த பண்பாடு, நாகரீகம், ஒழுக்கமுள்ள வாழ்க்கை கிடைப்பது என்பது இருக்கின்றதே, இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு நல்லோர்களுடைய சுஹபத்து கிடைத்தால் எந்த அளவு தூரம் அவன் வாழ்க்கை மாறும் என்பதற்கு எடுத்துக்காட்டு சஹாபியத்தை விட உலகத்தில் நாங்கள் வேற யாரையும் பார்க்க தேவையில்லை. அருமையானவர்களே, எந்த அளவு தூரம் இருந்தார்கள் சஹாபியத்து இருந்த அந்த வாழ்க்கையிலே. சஹாபாக்களினுடைய ஆரம்ப கால வாழ்க்கையை நாங்கள் பார்த்தோம் என்றால், கலாச்சாரம் இல்லாமல், நாகரீகம் இல்லாமல், நாய்களை வளர்க்க பிரியப்பட்ட அந்த சமுதாயம் பெண் குழந்தைகளை உயிருடன் புதைத்தார்களா இல்லையா? நாய்களை வளர்க்க பிரியப்பட்ட அந்த சமுதாயம் பெண் குழந்தைகளை உயிருடன் புதைக்க பிரியப்பட்டார்களே, ஆசைப்பட்டார்களே. அப்படியான கேவலமான ஒரு சமூகத்திலே எங்கள் கண்மணி நாயகத்தினுடைய சுஹபத்தை பெற்றதினால் அந்த சஹாபாக்கள் வானில் மீண்டும் நட்சத்திரங்களாக மாறினார்கள். பெருமக்களே, அது மாத்திரமல்ல, சேற்றில் முளைத்த செந்தாமரைகள் என்று அந்த சஹாபாக்களுக்கு நாங்கள் பட்டம் கொடுக்கலாம். ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுவான். எந்த அளவு தூரம் கலாச்சார சீர்கேடுகளில் பின்னப்பட்டு போயிருந்த அந்த மக்கள் கலாச்சாரத்தை முந்தி அடித்துக் கொண்டு அல்லாஹ்வினுடைய கல்வியில் இடம் பிடிக்கக்கூடிய பாக்கியம் எதனால கிடைச்சிச்சு தெரியுமா? எதனால கிடைச்சிச்சு தெரியுமா? கண்மணி நாயகத்தினுடைய சுஹபத்தினாலே, பெருமானாரினுடைய தோழமையினாலே, பெருமானாரை நட்பு கொண்டதினால் கிடைத்த பாக்கியம் சஹாபாக்களுக்கு. அருமையானவர்களே, அதனாலே தான் நாங்கள் பார்க்கின்றோம். அது மாத்திரம் அல்ல, ஒரு மனிதனுக்கு நல்லோர்களினுடைய தொடர்பு என்பது இருக்கின்றதே. அருமையானவர்களே, நல்லோர்களுடைய, சாலிஹீன்களினுடைய, நல்ல மக்களுடைய தொடர்பு என்பது இருக்கின்றதே. அந்த தொடர்பு ஒன்றே நாளை மறுமையில் அவனை கரை சேர்க்கும் ஒரு கரையாக மாறும் என்பார்கள் பெருமக்கள். அருமையானவர்களே, உங்களுக்கு தெரியும் எந்த அளவு தூரம் என்று சொன்னால், நல்ல மக்களை, சாலிஹீன்களை, வலிமார்களை, நல்லோர்களை நேசிக்கக்கூடிய பாக்கியம் ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்றது என்று சொன்னால் அவன் வாழ்க்கையில் கிடைக்கின்ற அருள்கள் ஏராளம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். சொர்க்கவாதியாக மாற்றப்பட்ட ஒரு மனிதர், சொர்க்கம் என்று முடிவான ஒரு மனிதர் சொர்க்கத்திலே போவார். சொர்க்கத்திலே போவாருங்க. சொர்க்கத்தில் போய் சொர்க்கத்தினுடைய சுவண்டிகளை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே தான் அவருக்கு உலகத்தினுடைய வாழ்க்கை ஞாபகத்திற்கு வரும். உலகத்தில் அவர் கடந்து போன காலம் ஞாபகத்திற்கு வரும். உலகத்தில் யார் யாரோடு அவர் துணையாக, யார் யாரோடு நட்போடு இருந்தாரோ அந்த மனிதர்களினுடைய எண்ணங்களும் ஞாபகங்களும் வரக்கூடிய நேரத்தில் தாங்க சொர்க்கவாதியாக இருக்கின்ற அந்த மனிதர் அல்லாஹ்வோடு பேசுவாராம். எப்படி தெரியுமா? இறைவா, மா ஃபஅல சதீகி, ரஹ்மானே, உலகத்திலே என்னோடு எனக்கென்று ஒரு தோழமையோடு ஒரு நண்பன் இருந்தான் இறைவா, என்னோடு தோழமையாக பழகினான் ரப்பே, என்னோடு இரக்கமாக இருந்தான் ரப்பே, என்னோடு பாசமாக இருந்தான் ரப்பே. மா ஃபஅல சதீகி யா அல்லாஹ், என் நண்பனுக்கு என்ன நடந்துச்சு? இந்த சொர்க்கத்துல நான் அவனை காணலியே யா அல்லாஹ், சொர்க்கத்துல நான் அவனை காணலியே யா அல்லாஹ், என் நண்பனுக்கு என்ன நடந்துச்சுன்னு அல்லாஹ்விடத்தில் இந்த சொர்க்கவாதி கேட்பாராம். பெருமக்களே,
கேட்கக்கூடிய நேரத்திலே அர்ஹமுர் ராஹிமீன் மலக்குமார்களுக்கு சொல்வான், மலாய்க்கத்துமார்களே, இந்த மனிதரினுடைய நண்பர் இருக்கின்றாரா என்று பாருங்க அப்படின்னு கேட்கிற நேரத்தில் மலக்குமார்கள் சொல்வார்களாம், காலு சதீகுக ஃபில் ஜஹீம், சதீகுக ஃபில் ஜஹீம், உன்னுடைய நண்பன் நரகத்தில் இருக்கிறான். உன் நண்பன் நீ சொர்க்கத்தில் இருக்கிறாய், ஆனா உன் நண்பன் நரகத்தில் இருக்கிறான் பாப்பா அப்படின்னு சொல்ற நேரத்தில் சொர்க்கம் விதியாக்கப்பட்ட அந்த மனிதர் அழுவார், துடிப்பார், கெஞ்சுவார், அல்லாஹ்விடத்திலே வாதாடுவார், அல்லாஹ்விடத்திலே ஷஃபாஅத் செய்வார். யா அல்லாஹ், சொர்க்கம் என் நண்பன் இல்லாமல் எனக்கு வெறுமையாக இருக்கின்றது ரஹ்மானே, சொர்க்கம் என் நண்பன் இல்லாமல் வெறுத்து போயிருக்கின்றது ரஹ்மானே, உலகத்தில் என்னோட இருந்தாயா அல்லாஹ், உலகத்தில் எனக்கிட்ட இருந்தாயா அல்லாஹ், என் அருகாமையில இருந்தாயா அல்லாஹ், என்னோட இரக்கமாக பாசமாக அன்பாக நேசமாக இருந்தார் ரப்பே, இப்போ அவன் இல்லாம எனக்கு சொர்க்கம் ஏதோ ஒன்றை போன்று இருக்கின்றது ரஹ்மானே, எனக்கு அவன் சொர்க்கத்தில் வேண்டும் என்று அந்த சொர்க்கவாதி உலகத்திலே தான் தோழமையோடு இருந்த அந்த மனிதருக்காக ஷஃபாஅத் செய்வார் என்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸை சொல்லக்கூடிய இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எவ்வளவு அழகாக சொல்லுவாங்க தெரியுமா? இஸ்தக்ஸிரு ஃபில் அஸ்திகாயில் முஃமினீன், இஸ்தக்ஸிரு ஃபில் அஸ்திகாயில் முஃமினீன் ஃபஇன்ன லஹும் ஷஃபாஅத்துன் இலா யௌமில் கியாமா. உலகத்தில் நீங்க வாழ்ற நேரம் மூமீன்கள்ல இருந்து அதிகமானவங்களை நல்ல தோழமையோட எடுத்துக்குங்க, உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்க வளர்த்துக்குங்க, உங்கள் நண்பர்களாக உங்கள் தோழமைகளாக உங்களுக்கு என்று உரியவர்களாக உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் நீங்கள் நல்லோர்களை, மூமினீன்களை, சுஹதாக்களை, சாலிஹீன்களை நீங்கள் உலகத்திலே உங்களுடைய நண்பர்களாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? நம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவாங்க, அருமையானவர்களே, ஃபஇன்ன லஹும் ஷஃபாஅத்துன் இலா யௌமில் கியாமா, நாளை மறுமையில அவங்களும் உங்களுக்கு ஷஃபாஅத் செய்வாங்க, அவங்களும் உங்களுக்கு சிபாரிசு செய்வார்கள் என்று இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாங்கள் பார்க்கின்றோம். என்று சொன்னா, உலகத்திலே ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய செல்வம், மிகப்பெரிய சொத்து, மிக உன்னதமான உயர்வான அடையாள சின்னம் நல்லோர்களை அவன் வாழ்க்கையிலே பின்பற்றி சுஹபத்தோடு வாழ்வது. அருமையானவர்களே, சொல்வார்களா இல்லையா? பூவுடன் சேர்ந்த நார் ஒரு பொழுதும் நாற்றம் எடுப்பதில்லை. அருமையானவர்களே, பூவோடு இணைந்திருந்து பூவோடு பின்னப்பட்டிருந்த நார் ஒரு பொழுதும் நாற்றம் எடுப்பதில்லை. அதே போலதான் மலத்தோடு இணைந்து விட்ட பூவை யாரும் தலையில் சூடிக்கொள்வதில்லை. மலத்தில் இருக்குதுங்க அந்த பூவு, அது அழகா இருக்கலாம், ரோஜாவாக இருக்கலாம், ஜெஸ்மினாக இருக்கலாம், உலகத்தில் எவ்வளவு விலை உயர்ந்த பூவாக அது இருந்தாலும் யாரும் அதனை தலையில் சூடிக்கொள்வதில்லை. அதனாலே தான் பெருமக்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்களா இல்லையா? அல் மர்உ மஅமன் அஹப்ப, அல் மர்உ மஅமன் அஹப்ப. நீங்க உலகத்தில யாரை அதிகமாக நேசிக்கின்றீர்களோ அவர்களோடு நீங்கள் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் இருப்பீர்கள். நாயகம் சொன்னாங்க, உலகத்தில் நீங்க யாரை அதிகமாக நேசிக்கின்றீர்களோ அந்த நேசத்தோடு நீங்கள் நாளை மறுமையில் சுவனத்தில் இருப்பீர்கள் என்று சொன்னா, எங்களுக்கு இந்த ஹதீஸை விட வேற ஒரு அருளான ஹதீஸ் கிடையாது. பெருமக்களே, இந்த உலகத்திலே நேசம் கொள்வதற்கு தகுதியானவர்கள் யார் என்று நான் சொல்லவா? உலகத்திலே நேசம் கொள்வதற்கு தகுதியான பட்டியலை யாருக்கு கொடுக்க முடியும் தெரியுமா? எங்க கண்மணி நாயகத்தை விட நேசம் கொள்றதுக்கு தகுதியானவங்க உலகத்தில் வேற யாரும் இருக்கிறார்களா? அருமையானவர்களை, இருந்தால் சொல்லுங்கள் பார்க்கலாம். சஹாபியத்தை விட நேசம் கொள்வதற்கு தகுதியானவர்கள் வேறு யாரும் உண்டா? தபஅ தாபியீன்கள், தாபியீன்களை விட நேசம் கொள்வதற்கு தகுதியானவர்கள் வேற யாரும் உண்டா? வலிமார்களை, மஷாயிஹுமார்களை, குத்துபுமார்களை, நல்லோர்களை நேசம் கொள்வதை விட தகுதி வாய்ந்தவர்கள் இந்த உலகத்தில் வேற யாராவது இருக்கிறாங்களா? நாள மறுமையில அல்லாஹ் சொல்லுவான், நீங்க முடிச்சிருக்கிற பொஞ்சாதி, நீங்க பெற்றிருக்கிற பிள்ளைங்க, உங்களை சுத்தி உள்ள உம்மா வாப்பா, யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி வ ஸாஹிபதிஹி வ பனி லிகுல்லி இம்ரிஇம் மின்ஹும் யௌமைதின் ஷஅனு யுனி. எல்லாம் ஓடுவா உங்களை விட்டு,
எல்லாம் ஓடுவா அவங்கள விட்டு. தாய் நினைப்பால் என் பிள்ளை என்கிட்ட ஒரு நன்மையை கேட்டுட்டானா நான் என்ன பண்றது? ஓடுவாள் அருமையானவர்களே, ஓடுவாள். நாங்க பெற்று வளர்த்த பிள்ளைகள் எங்களை விட்டும் விரண்டு ஓடுவார்கள். ஏன் தெரியுமா? என் வாப்பா என்கிட்ட வந்து ஒரு நன்மையை கேட்டுட்டாருன்னா நான் என்ன செய்கிறது? ஆனால் நல்லோர்களை நேசம் கொண்ட அந்த நேசம், அந்த சுஹபத்து ஒரு நாளும் வீண் போகாது என்பதை நாங்கள் குர்ஆன் ஹதீஸ்களின் வாயிலாக நாங்கள் பார்க்கின்றோம் அருமையானவர்களே. அதனாலே தான் சொல்லுவார்கள், நல்ல மக்களை, நல்லோர்களை, சாலிஹீன்களை வாழ்க்கையில் அதிகமாக பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையின் ஜெயம் அதில் கிடைக்கும், உங்கள் வாழ்க்கையின் வெற்றி அதில் கிடைக்கும், உங்கள் வாழ்க்கையின் சுபசோபனம் அதில் கிடைக்கும் என்பார்கள் என்று சொன்னா நம்ம பார்க்கிறோமா இல்லையா? அஸ்ஹாபுல் கஹ்ஃபியீன்கள் என்ற கஹ்ஃப் வாசிகளோடு இணைந்து விட்ட ஒரு நஜீசான நாயை அல்லாஹ் சொர்க்கத்திற்கு அனுப்புவான் என்றால், அருமையானவர்களே, எங்கள் நிலை எப்படி இருக்கும் யோசிச்சு பார்க்க வேண்டாமா? கஹ்ஃப் வாசிகளோடு இணைந்து விட்ட ஒரு நாய் நாளை மறுமையில் சொர்க்கம் செல்லும் பெருமக்களே. நல்லோர்களோடு இணைந்து விட்ட காரணத்தினால், நல்ல மக்களை அது வழியோடு பின்பற்றிய காரணத்தினால் நல்ல மறுமையில் அதற்கு அல்லாஹு தஆலா ஒரு இளைஞனுடைய ரூபத்தை கொடுத்து சொர்க்கத்திற்கு அனுப்புவான் என்று ஹதீஸ் பேசும் என்று சொன்னால், நல்ல தோழமை இந்த உலகத்திலும் சரி நாளை மறுமையிலும் சரி எங்களுக்கான ஒரு ஈடேற்ற பயணம் என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் உலகத்திலே எல்லா நிலைகளிலும் நாங்கள் நல்லோர்களை மதிப்பதற்கு, நேசம் கொள்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் அருமையானவர்களே. அந்த வரிசையிலே தான் புனிதமான ஷவ்வாலுடைய மாதத்திலே முழு உலகத்திலும் இருக்கக்கூடிய எல்லா நார்த்திசைகளிலும் இமாமுனா குத்துபுல் அக்பர், கௌசுல் அஷ்ஹர், இமாமுனா அபுல் ஹசன் அலியுன் ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹுவினுடைய ஞாபகார்த்தத்திலும் முழு உலகத்திலும் பரிணமிக்கிறது. நான் இதுல நிறைய கேள்விகளை உங்களுக்கு கேட்கணும், நிறைய விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லித் தரணும் அருமையானவர்களே. ஒரு ஹுத்பாவினுடைய சுருக்கத்திற்குள்ளால் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு கடந்து சென்று விட முடியாது பெருமக்களே. முதலாவதாக நாம புரிஞ்சு கொள்ளணும், யார் இந்த ஷாதுலி நாயகம், யார் இந்த ஷாதுலி இமாம், என்ன மார்க்கம், என்ன மறுமலர்ச்சியை உலகத்தில் அவர்கள் விதைத்தார்கள், அந்த இமாமினுடைய மறுமலர்ச்சிக்கு வித்திட்ட காரணம் என்ன, என்ன நடந்துச்சுங்க அவரால, அவங்க எதை கொண்டு வந்தாங்க உலகத்தில், எதை விதைச்சாங்க, அவங்க வாழ்ந்து மறைந்து 1000 வருடங்களுக்கு மேல் கடந்து செல்கின்றது. இன்றளவிலும் பல நூற்றுக்கணக்கான மிம்பர் மேடைகளில் வாழ்கின்றார்கள், பல நல்லோர்களின் நாவுகளில் வாழ்கின்றார்கள், பல நல்ல மஜ்லிஸ்களில் வாழ்கின்றார்கள், பல திறந்தங்களில் வாழ்கின்றார்கள். அவர்களின் பெயர்கள் எங்கெல்லாம் உச்சரிக்கப்படுகின்றதோ அங்கெல்லாம் அவர்களுக்கு பின்னால் குத்திஸ சிர்ரஹுல் அஸீஸ் அல்லது ரலியல்லாஹு அன்ஹு வரது அன் என்ற அடைமொழியை அவர்கள் சேர்த்துக் கொண்டார்கள் என்று சொன்னா, உலகத்தில் அவங்க ஏற்படுத்தின மறுமலர்ச்சி என்னங்க, அதை நம்ம புரிஞ்சுக்கணும் கட்டாயமா. அதற்கு முன்னால ஷாதுலி நாயகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால ஷாதுலி நாயகமும் சரி மற்றும் உண்டான வழிமாறுகளும் சரி கொண்டு வந்த தரீக்காக்களை பற்றி நாமல் புரிந்து கொள்ளணும். தரீக்காண்டா என்ன என்கிறத நம்ம விளங்கணுங்க. தரீக்கானா என்ன, எதுக்காக இந்த உலகத்துல தோற்றுவிக்கப்பட்டுச்சு, அதில் என்ன மறுமலர்ச்சி ஏற்பட்டது, என்ன காரணம் ஏற்பட்டது என்பதனை நாங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அருமையானவர்களே. இன்று தரீக்காக்கள் என்று சொன்னால் அந்த வார்த்தைகளை ஜீரணிக்க கூட முடியாமல் கடந்து செல்லும் இளம் சமூகத்தாரிடத்தில் என் கனிவான பண்பான ஒரு வேண்டுகோள் என்ன தெரியுமா? உங்களின் உள்ளங்களில் பூட்டியிருக்கும் கதவுகளை திறந்து கொண்டு வரலாறுகளை படித்து பாருங்கள். வரலாறுகள் சொல்லும் உங்களின் கேள்விக்கான பதில் அங்கு உண்டு, உங்களின் சந்தேகத்திற்கான பதில் அங்கு உண்டு. என்ன நடக்கின்றது, என்ன நடந்தது, ஏன் தோற்றுவிக்கப்பட்டது, எப்பொழுது உருவாகியது, அதில் இருந்து வந்த மறுமலர்ச்சி என்ன, அதை கொண்டு வந்து சேர்த்த இமாம்கள் தந்த பொக்கிஷங்கள் என்ன என்பதனை குறித்தவைகளை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வரலாறுகளை மிகச்சரியாக படிக்க வேண்டும் அருமையானவர்களே. உன்னை சொல்லிக் கொள்வேன், என்ன தெரியுமா? தரீக்காக்கள் என்று சொன்னால் அதன் மறுபெயர் என்ன தெரியுமா? தஸ்கியத்துன் நஃப்ஸ் தான். உள பரிசுத்தம், உள ஆத்மீகம், உள்ளத்தினுடைய தூய்மை. ஒரு மனிதனுடைய உள்ளத்தை பண்பாடாக, சிறந்ததாக,
நல்லதாக அவனுடைய கர்ம வினைகளை எல்லாம் அழித்து அசூசைகளை அழித்து அவனுடைய கல்வை பரிசுத்தப்படுத்துவதற்கு மறுபெயர் தாங்க தரீக்கா. அதை இன்னைக்கு நிறைய பேர் புரிஞ்சிக்கல, அதை இருக்கிறவங்களும் புரிஞ்சிக்கல, அதை எதிர்ப்பவர்களும் புரிந்து கொள்ளவில்லை. இதுதான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக, ஒரு முன்னுரையாக, ஒரு சுருக்கமாக சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? தரீக்காவினுடைய அடுத்த வார்த்தை தஸ்கியத்துன் நஃப்ஸ் தான். தஸ்கியத்துன் நஃப்ஸை பெற்றவனுடைய உள்ளம் சாந்தமாக இருக்கும், உள்ளம் அமைதியாக இருக்கும், பொறாமை இருக்காது, வஞ்சகம் இருக்காது, அடுத்தவனை தப்பண்டம் கொண்டு பார்க்க மாட்டான், அடுத்தவனுக்கு அநீதம் இழைக்க மாட்டான். மற்ற மனிதன் நான் எதை விரும்புகின்றேனோ, நான் எதை விரும்புகிறேனோ, என் குடும்பத்துக்கு எதை நான் ஆசைப்படுறேனோ அதே போன்று அடுத்தவர்களுக்கும் அவர் விரும்புவார். பெருமக்களே, இதுதான் தஸ்கியத்துன் நஃப்ஸ். இதை கொண்டு வந்தார்கள் இமாம்கள், இதை உலகத்தில் நிர்வகித்தார்கள், இதை உலகத்தில் நிர்மாணித்தார்கள் இமாம்கள் என்பதனை நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். அருமையானவர்களே, அடுத்ததாக எதற்காக வேண்டி இந்த தரீக்காக்கள் உலகத்தில் உருவாக்கப்பட்டது என்பதனை சொல்கின்றேன். அழகிய முறையில் கேட்டுக்கொள்ளுங்கள், முடிந்தால் இதை உங்களுடைய கல்விகளில் ஆழமாக பதித்துக் கொள்ளுங்கள். வரலாறுகளை கொண்டு உங்களுக்கு முன்னால் நான் தரவுகளை தந்து கொண்டிருக்கின்றேன். அருமையானவர்களே, முதலாவது என்ன தெரியுமா? எதற்காக வேண்டி இந்த உலகத்தில் தரீக்காக்கள் தோற்றுவிக்கப்பட்டவை தெரியுமா? முதலாவதாக நீங்க புரிஞ்சிக்கணும், என்று உஸ்மானிய ஹிலாபத்தின் இந்த உலகத்திலே வீழ்த்தப்பட்டு உஸ்மானியர்களுடைய ஹிலாபத்தை பறித்தெடுத்து அப்பாசியாக்கள் ஆட்சி பீடம் ஏறினார்களோ அன்று வீழ்ந்தது இந்த இஸ்லாமிய மார்க்கம். உஸ்மானிய ஹிலாபத் இருக்கக்கூடிய நேரத்திலே விழுமியம் இருந்தது, கலாச்சாரம் இருந்தது, நாகரீகம் இருந்தது, பண்பாடோடு அந்த மக்கள் வாழ்ந்தார்கள். அருமையானவர்களே, ஆனால் அப்பாசியாக்கள் அப்படி இருக்கவில்லை. அப்பாசியாக்கள் உஸ்மானியர்களிடமிருந்து ஹிலாபத்தை பறித்தெடுத்த நேரத்திலே அவர்கள் கொண்டு வந்தவைகள் என்ன தெரியுமா? மாடர்ன் இஸ்லாத்தை கொண்டு வந்தார்கள். இப்ப இந்த நேரத்தில் அந்த இஸ்லாம் வெறுமளவில் பெயரில் இஸ்லாமாக இருந்தது, பேரளவில் இஸ்லாம் மார்க்கத்தில் இஸ்லாமாக இருந்தது. அருமையானவர்களே, எந்த அளவு தூரம் என்றால் ஆலிம்கள் இருந்தார்கள், ஆனால் அந்த ஆலிம்களின் சட்டம் எல்லாம் அங்கு வேலை செய்யவில்லை, எல்லாம் பணத்துக்கு அடிமைப்பட்டு போயிருந்தார்கள். காதிகள் இருந்தார்கள் அப்பாசியர்களுடைய ஆட்சி காலத்திலே, ஆனால் காதிகளின் பேனாக்கள் அரசியல் சட்டத்தை, இஸ்லாமிய சட்டத்தை எழுதவில்லை, எழுதியவைகள் எல்லாம் அரசர்களினுடைய சட்டமாக இருந்தது. இப்படி எல்லா நிலைகளிலும் வெறுமனே இஸ்லாம் பேரளவில் இருந்த சந்தர்ப்பத்தில் இந்த இஸ்லாத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இஸ்லாமிய உம்மத்திற்கு ஏற்படுகின்றது. முதலாவது கட்டம், நழுவி செல்லும் இந்த மார்க்கம், படுகுழியில் விழும் இந்த மார்க்கம், மார்க்கம் என்ற பெயரில் கொச்சைப்படுத்தப்படும் இந்த மார்க்கத்தை பாங்கி நிற்க வேண்டும், பயன்படுத்த வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்கின்ற முதலாவது நோக்கத்தில் இவை ஆரம்பிக்கப்படுகின்றது. இரண்டாவது நோக்கம் என்ன தெரியுமா? எங்களுடைய புண்ணிய பூமி இஸ்லாமியர்களுடைய முதலாவது காபா பலஸ்தீனத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு ஆரோக்கிய சமுதாயம் உருவாக வேண்டிய ஒரு நிலை இருந்தது. ஆரோக்கிய சமுதாயம், ஆத்மீகம் உள்ள சமுதாயம், விவேகம் உள்ள சமுதாயம் உருவாக வேண்டிய ஒரு தேவை அந்த காலத்தில் இருந்தது. அருமையானவர்களே, அதனாலதான் முதலாவது காரணம் என்ன? அப்பாசியர்களுடைய ஆட்சி காலத்தில் வீழ்த்தப்பட்ட இஸ்லாமிய மார்க்கத்தை அழகிய முறையில் கொண்டு செல்லணும். இரண்டாவது, எங்க அடையாள சின்னத்தை பாதுகாக்கணும், எங்க பைத்துல் மக்தஸை பாதுகாக்கணும், எங்க புண்ணிய பூமியை பாதுகாக்கணும் என்கிறதுக்காக உலகத்தில் தரீக்காக்கள் உருவாக்கப்படுகின்றது. இன்னைக்கு எத்தனை பேருக்கு இந்த வரலாறுகள் தெரியுமோ தெரியல. சும்மா வெறுமனே ஏதாவது ஒரு வார்த்தையை பேசிட்டோம்னா ஏதாவது ஒரு விமர்சனத்தோடு கடந்து செல்கின்றோம். வரலாறுகளை படித்தால் புரியும் பெருமக்களே. முதலாவது, உள்ளத்தை தூய்மைப்படுத்தி இஸ்லாத்தை நேர்வழிப்படுத்த வேண்டும். இரண்டாவது, வரலாற்று பொக்கிஷத்தை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற ஒரு தலையாய ஒரு கடமை அந்த சமூகத்தில் உருவாக்கப்படுகின்றது. இதில் ஆரம்பிக்கப்பட்டவர்கள் தான் சையதுனா முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்கள இருந்து ஆரம்பமான அந்த அவர்களில் இருந்து ஆரம்பமான அந்த உணர்வு பூர்வமான வார்த்தை பிரயோகங்களும் உணர்வு பூர்வமான வாழ்க்கைகளும் இமாமுனா அபுல் ஹசன் அலியுன் ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும்
கடந்து சென்றது என்று வரலாறு பேசும் பெருமக்களே. அது மாத்திரம் அல்ல, இமாம் அவர்களை குறித்து சமகாலத்தில் வாழ்ந்த இமாம்களும் சமகாலத்தில் வாழ்ந்த அறிஞர்களும் என்னென்ன விடயங்களை எல்லாம் சொன்னார்கள் தெரியுமா? வரலாறுகள் இவர்களுக்கு சான்று பாருகின்றது அருமையானவர்களே. எந்த அளவுக்கு தூரம் என்றால், அமெரிக்காவினுடைய சென்ட் லூயிஸ் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் ஜோர்ஜ் ரெய்னார்ட் இமாம் அபுல் ஹசன் அலியுல் ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு பற்றி சொல்லும் பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இஸ்லாமிய வரலாற்றிலே மிகப்பெரிய ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்திய ஒரு அடையாள சின்னம் இமாம் அபுல் ஹசன் அலியுல் ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லி அமெரிக்காவினுடைய சென்ட் லூயிஸ் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் ஜோர்ஜ் ரெய்னார்ட் அவர்கள் தன்னுடைய ஏட்டு குறிப்பிலே பதிவு செய்வார்கள் பெருமக்களே. அது மாத்திரம் அல்லங்க, கிறிஸ்துக்கு பின்னால 1227 ஆண்டு தூனிசியாவிலே முதலாவது ஜாவியா நிர்மாணிக்கப்படுகின்றது. முதலாவது ஜாவியா அல்லது ஜவாஇயா என்று கூட வைத்துக் கொள்ளலாம். முதலாவது தூனிசியாவில் அது நிர்மாணிக்கப்படுகின்றது. வரலாற்று ஆசிரியர்கள் எப்படி தொகுப்பார்கள் தெரியுமா? நாகரிகத்தில் முன்னேறி போயிருந்த பிரான்ஸ், பிரித்தானியா இவைகளை விடவும் ஜாவியாக்களில் கல்வி பயின்ற சூஃபிச சகோதரர்களிடத்திலே ஒற்றுமை இருந்தது, பண்பாடு இருந்தது, நாகரிகம் இருந்தது, வீரம் இருந்தது என்று கலாநிதி அமெரிக்காவினுடைய ஜோர்ஜ் டவுன் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் ஜோர்ஜ் ரூடி தன்னுடைய மாடர்ன் ஆப்பிரிக்கா, மாடர்ன் அல்ஜீரியா என்கின்ற புத்தகத்தில் பதிவு செய்வார். அவர் எப்படி சொல்றாருன்னா, உலகத்தில நாகரிகத்தில் முன்னேறி போன பிரித்தானியா, ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, ஸ்வீடன் இப்படி நிறைய நாகரிகத்தில் முன்னேறி போன அந்த நாடுகளை விடவும் ஜாவியாக்களில் கல்வி பயிர்ந்த அந்த சூஃபிசவாதிகளிடத்திலே ஒழுக்கம், பண்பாடு, நாகரிகம், கலாச்சாரம், வீரம் நிறைந்த ஒரு சமுதாயம் இருந்தது. அவங்களால உலகத்தில இஸ்லாத்திற்கான ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்த முடிந்தது என்று அமெரிக்காவினுடைய பல்கலைக்கழகத்தின் ப்ரொஃபசர்மார் பேசுறாங்க என்று சொன்னா, ஷாதுலியா தரீக்கா ஒன்னும் லேசான தரீக்கா கிடையாதுங்க. உங்க வாழ்க்கைக்கு, உங்க கண்ணுக்கு, உங்க சிந்தனைக்கு வேணும்னா அது சாதாரணமாக நீங்க எடுத்துட்டு கடந்துட்டு போகலாம். ஆனால் அதில் ஆழ்ந்த அனுபவம் உள்ளவர்கள் ஆராய்ச்சியின் முடிவுக்கு பின்னால் எவ்வளவு விடயங்களை சொல்கின்றார்கள் தெரியுமா? அது மாத்திரம் அல்ல அருமையானவர்களே, மற்ற இமாம்களை போன்று, மற்றவர்களை போன்று இமாம் அபுல் ஹசன் அலியுல் ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சரி, முஹையத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சரி, வெறுமனே தலைப்பாகையையும் கட்டிக்கொண்டு தஸ்பீஹ் மாலையை உருட்டிக்கொண்டு ஜுப்பாவோடு அவர்கள் வெறும் மார்க்கம் என்று சொல்லவில்லை அருமையானவர்களே. வரலாற்றில் உங்களுக்கு தெரியும், இமாம் அவர்கள் எகிப்தில் இருக்கின்ற மன்சூரியா என்னும் நகரத்தை ஆட்சி செய்த அய்யூபிய ஆட்சியாளர் ஃபாரிஸ் பின் அத்தாயினுடைய தலைமையில் அவர் போர் தளபதியாக இருக்கின்றார்கள். இருந்திருக்கின்றார்கள் அபுல் ஹசன் அலியுல் ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு. அது யாருக்கான போர் தெரியுமா? பிரான்ஸ் நாட்டிலே லூயிஸ் மன்னனுக்கு எதிரான போராட்டம். அது சிலுவை போர். வெறுமனே சிலுவை படை வீரர்கள் 50,000த்திற்கும் அதிகமானவர்கள், இஸ்லாமியர்கள் 10,000த்திற்கும் குறைவானவர்கள் இருந்த நேரத்தில் இமாம் அபுல் ஹசன் அலியுல் ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு தளபதியாக, அந்த படைக்கு அவர்கள் தளபதியாக இருந்து அந்த யுத்தத்தை வெற்றி கொண்டு கொடுத்தார்கள் என்று வரலாறு பேசும் பெருமக்களே. இதை புகழ்பெற்ற சமகால அறிஞர் கலாநிதி முஹம்மது அபுல் ஹுதா அல் யாக்கூபி அவர்கள் தங்களினுடைய அந்த கிரந்தத்தில் அவர்கள் பதிவு செய்வார்கள் பெருமக்களே. அது மாத்திரம் அல்லங்க, ஒன்னு சொல்லிக் கொள்ளலாம். என்ன தெரியுமா? ஷாதுலி நாயகம் அந்த சிலுவை படைக்கு எதிராக போராடக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு கண் பார்வை இல்லாம இருந்துச்சுன்னு இமாம் அதுல குறிப்பிடுவாங்க. கண் பார்வை இல்லாம இருந்தாங்க. அல்லாஹு தஆலா அவர்களுக்கு இஸ்முல் ஆலம் இருக்கக்கூடிய, பெருமானாருடைய ஸலவாத் இருக்கக்கூடிய, குர்ஆனுடைய வசனம் இருக்கக்கூடிய ஹிஸ்புல் பஹரின் பரக்கத்தை கொண்டு அல்லாஹு தஆலா 50,000த்திற்கும் அதிகமான அந்த சிலுவை படைக்கு எதிராக அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தான் என்று அபுல் ஹுதா அல் யாக்கூபி பதிவு செய்வார்கள் என்று சொன்னா, இன்னைக்கு எத்தனை பேர் ஹிஸ்புல் பஹருடைய விஷயத்தில் அசட்டையாக இருக்கின்றோம். அருமை நிறைந்தவர்களே, இது எல்லாம் வரலாறுகள் தொகுத்து தரக்கூடிய உண்மை. அது மாத்திரம் அல்ல,
குர்ஆனுக்கு அடுத்தபடியாக உலகத்திலே விற்பனையாக கூடிய 3 புத்தகங்கள் என்று தரைவரிசை இருக்கின்றது. குர்ஆனுக்கு அடுத்தபடியாக உலகத்திலே அதிக அளவில் விற்பனை செய்யப்படக்கூடிய 3 புத்தகங்கள் என்று முதலாவது சொல்லக்கூடிய புத்தகம் இமாம் ஜஸூலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதிய தலாயிலுல் கைராத், இரண்டாவது இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதிய ஷமாயில் திர்மிதி, மூன்றாவது இமாம் பூசரி ரஹ்மத்துல்லாஹி எழுதிய புர்தா ஷரீப். இதை சொல்லக்கூடியவங்க யாருன்னு கேட்டா முஹம்மது அபுல் ஹுதா அல் யாக்கூபி அவர்கள் இதனை சொல்கின்றார்கள். அவங்க சொல்றாங்க என்ன தெரியுமா, இவை இந்த 3 புத்தகங்களும் குர்ஆனுக்கு அடுத்தபடியாக உலகத்திலே அதிகமாக விற்பனையான புத்தகங்கள். அதை சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க என்னன்னு கேட்டா, இதுல உள்ள ஜஸூலி இமாம், இதுல இருக்கக்கூடிய பூசரி இமாம் இமாமுனா அபுல் ஹசன் அலியுல் ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹுடைய மாணவர்கள் என்று அவர்கள் முடிக்கின்றார்கள் என்று சொன்னா, ஷாதுலியா தரீகா லேசானதா? ஷாதுலியா தரீகாவில் இருக்கின்ற ஷைഖ்மார்கள் லேசானவர்களா? இது எல்லாம் வரலாறுகள், கட்டுக்கதைகள் அல்ல. ஏதோ எங்களுடைய சிந்தனைக்கு ஏற்ற பிரகாரம் எடுத்துக்கொண்டு வந்து உங்களோடு பகிரவில்லை பெருமக்களே. இது எல்லாம் வரலாற்று துணுக்குகள், படித்து பார்த்தால் புரியும். அது மாத்திரம் அல்லங்க, அமெரிக்காவினுடைய முதலாவது யூனிவர்சிட்டி ஜைத்தூனா பல்கலைக்கழகம். உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவினுடைய முதலாவது யூனிவர்சிட்டி ஜைத்தூனா பல்கலைக்கழகம். ஜைத்தூனா பல்கலைக்கழகத்தில் உலகத்தில் நிர்மாணித்த ஜையத் ஷாக்கிர், கலாநிதி ஹாத்திம் பாசியாம் போன்றவர்கள் ஷாதுலியா தரீகாவை பின்பற்றியவர்கள் என்று சொல்லி முஹம்மது அபுல் ஹுதா அல் யாக்கூபி அவர்கள் பதிவு செய்வார்கள் என்று சொன்னார். அருமை நிறைந்தவர்களே, இந்த தரீகாக்களின் பங்களிப்பு உலகத்திலே எவ்வளவு தூரம் வேரூன்றி இருந்திருக்கின்றது தெரியுமா? வெறுமனே இன்று தரீகாக்கள் என்று சொன்னால், ஷைഖ்மார்கள் என்று சொன்னால், நல்லோர்கள் என்று சொன்னால், ஏளனமான வார்த்தைகள் பிரயோகங்களோடு நாங்கள் கடந்து செல்கின்றோமே. இது ஏனோ தானோ என்ற சடங்கு சம்பிரதாயத்தில் ஆரம்பிக்கப்பட்டவைகள் அல்ல அருமையானவர்களே. இதுக்கு பின்னால 1000 இரத்த துளிகள் இருக்கின்றது, 1000 தியாகங்கள் இருக்கின்றது, பல 100 உயிர் பலிகள் இருக்கின்றது, பல நூற்றுக்கணக்கான தூர நோக்குள்ள ஒரு சமுதாயம் உலகத்தில் வாழ்ந்திருக்கின்றது அருமையானவர்களே. அதற்கான அடையாள சின்னம் தான் இந்த தரீகாக்கள். ஷாதுலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த உலகத்தில் ஏற்படுத்திய மறுமலர்ச்சியாக இவைகளை இமாம்கள் தொகுத்து தருவார்கள். அது மாத்திரம் அல்லங்க, சுமார் 20 லட்சத்துக்கு அதிகமானவர்களை இஸ்லாத்திற்கு தழுவ செய்தார்கள் இமாம் ஷாதுலி இமாம் என்று வரலாறு பேசும் என்று சொன்னால், நான் ஒன்றை எல்லா இடங்களிலும் பிரபல்யமாக பேசுவேன். என்ன தெரியுமா? எங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் நாங்கள் ஒதுங்கி நிற்கலாம். அதற்காக விமர்சனம் செய்து, அதற்காக விதண்டாவாதப்பட்டு, அது பொய், அது சரியில்லை என்று சொல்லி என்ன உதாரணம் சொல்வார்கள் தெரியுமா? தலை அரிக்கின்றது என்பதற்காக நெருப்பு கொள்ளியால் சொரிந்தால் எப்படி இருக்கும் என்பதை போன்றதுதான். அருமையானவர்களே, எனக்கு பிடிக்கவில்லையா, நான் மதிக்க தெரியவில்லையா, ஒதுங்கி நிற்கலாம், பரவாயில்லை. அது உங்களுக்கும் அவர்களுக்குமான ஒரு இடைவெளி. ஆனால் விமர்சனம் செய்ய வேண்டாம். இது எல்லாம் வரலாற்று சின்னங்கள், இது எல்லாம் வரலாறுகளில் பதிவு செய்யப்பட்ட உன்னதமான நிலைகள் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் வெறுமனே வசை பாடுவதோ அல்லது வீண் விதண்டாவாதங்கள் ஏற்படுத்துவதோ அதுவல்ல. தரீகாக்கள் என்று சொன்னால் புரிந்து கொள்ளுங்கள், அவைகள் சாந்தி சமாதானத்தை விரும்பின, தஸ்கியத்துன் நஃப்ஸை விரும்பின, உல தூய்மையை ஆசைப்பட்டன. இவைகள் எல்லாம் அந்த நிலையில் அந்த இமாம்கள் தொகுத்து கொடுத்தார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். எனவே வாழும் காலமெல்லாம் எம் பாவங்கள், குற்றம், குறைகள், தவறுகளை மன்னித்து நோய் நொம்பலங்கள், கஷ்டங்கள், கவலைகள், சஞ்சலங்கள், பலாய் முசீபத்துகள் இல்லாத நிம்மதியும் பரிசுத்தமுமான வாழ்வை அர்ஹமுர் ராஹிமீன் எமக்கும் எம்மை சார்ந்தோருக்கும் நஷீபாக்கி தந்தருள்வானாக. ரப்பே ரஹ்மானே, எங்களின் பாவங்கள், தவறுகள், குற்றம், குறைகளை எல்லாம் மன்னித்து விடுவாயாக. எங்களை பெற்று வளர்த்த எங்கள் மாதா பிதாக்கள் செய்த பாவங்கள், குற்றம், குறைகள், தவறுகளை எல்லாம் மன்னித்து மறைத்து விடுவாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு நல் வழியை காட்டிய, நல் அறிவை புகட்டிய உஸ்தாதுமார்கள், ஆசிரியர்களுடைய பாவங்கள், தவறுகளை மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு உன் ரஹ்மத்தையும் உன் நிஅமத்தையும் என்றென்றும் வருஷாக்கி தருவாயாக. எவைகளை எல்லாம் கேட்க நினைத்தோமோ அவை அத்தையும் கேட்டதாக ஒப்புக்கொள்வாயாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அலி